கவனிப்பா. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் பார்த்தோம் நேற்று. டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங், டெக்ஸ்ட்டு ஸ்டைலு, ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதே டெக்ஸ்ட்டு சீரீஸில் டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங், ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு கூட பார்த்தோம் நேற்று நம்ம. ஓகேவா? ஸோ இதில் டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டருக்கும் அடுத்த கேரக்டருக்கு இடையில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அதே மாதிரி ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் வேணும். இப்போ வேர்டெலாம் போனால் நம்ம 1.5 ஸ்பேஸிங் வைப்போமா? யூஸ் பண்ணியிருக்கீங்களா வேர்டில்? ஸோ ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு கொடுப்போம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கு இடையிலையும் ஸ்பேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் எவ்வளோ வேணுங்கிறது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கும் இன்னொன்று இடையில ஒரு 1லேருந்து 2 பிக்சல் ஸ்பேஸிங் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம அந்த ஸ்பேஸிங்கையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு 5 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இண்டென்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட் லைன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேர்டு ஆரம்பிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்எம்விசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை காலேஜ் ஆஃப் லா அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த எஸ்எம்விசி மார்ஜின்லேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் சைடு 0 பிக்சல்லேருந்து ஆரம்பிக்கணுமா, ஒரு 5 பிக்சல்லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படிங்கிறது. ஸோ இண்டென்டேஷன் எரர் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இஃப் கண்டிஷன்லாம் நீங்கள் எழுதும்போது இஃப் ப்ராக்கெட்டில் A greater than B அப்படின்னு போடுவீங்க. ஸோ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வரணும் மார்ஜின்லேருந்து. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து அந்த வேர்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோம், அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 இன்ச்சு ஸ்பேஸ் கொடுத்தா ஆரம்பிப்போமா ஒரு லெட்டர் எழுதும்போது? அடுத்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜின்லேருந்து வரும். ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் வேர்டு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் தனியாக தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பேஸிங் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது லெட்டர் ஸ்பேஸிங். லெட்டர்னா ஒவ்வொரு லெட்டர், இப்போ ஒரு எஸ்எம்விசி அப்படிங்கிற ஒரு வேர்டில் எஸ்ஸுங்கிறது ஒரு லெட்டர், எம்முங்கிறது ஒரு லெட்டர். ஸோ அந்த எஸ்ஸுக்கும் எம்முக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும், ஸோ அதை நம்ம டிசைட் பண்ணலாம். அடுத்தது லைன் ஹைட்டு. லைன் ஹைட் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனுக்கும் 2வது லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் லைனில் ஒரு வேர்டு இருக்குது, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, 2வது லைனில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. 2 சென்டென்ஸுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸிங் வேணும், அதையும் பிக்சலில் தான் கொடுப்போம், எத்தனை பிக்சல். அடுத்தது வேர்டு ஸ்பேஸிங். ஸோ ஒரு வேர்டுக்கும் அடுத்த வேர்டுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும். ஸோ ஒரு வேர்டு அப்படின்னா இப்போ என்னோடய நேமில் 2 தனித்தனி பாட்டாக இருக்குது, சந்தோஷ்னு ஒரு இருக்குது, குமார்னு இருக்குது. 2த்துக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸிங் வேணும். ஸோ அதுதான் இந்த வேர்டு ஸ்பேஸிங். அடுத்தது ஒயிட் ஸ்பேஸ். ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே ஒயிட் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணலாம் தேவைப்பட்டா. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம பெருசாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். இது பாரு, முதல்ல டாக் டைப் HTML. ஸோ HTML5 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், HTML4. அதுக்கப்புறம் ஹெட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டிலையும் ஸ்டைலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டிலில் இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த ஸ்பேஸிங் ப்ராப்பர்ட்டிக்கான ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், அதாவது டைட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டைலுக்குள்ளே இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கு கிளாஸா ஐடியா. இந்த எலமெண்ட் செலக்டரில் நான் இங்கே கொடுத்துருக்கிறது கிளாஸ் செலக்டரா ஐடி செலக்டரா? ஸோ ஐடிங்கிறதுக்கு ஆஷ் போடுவோம், கிளாஸுக்கு தான் டாட் கொடுப்போம். ஓகேவா? இன்னும் நேற்று தான் பார்த்தோம் அதை, அதுக்குள்ளே மறந்துட்டீங்க பாரு. ஸோ நம்ம இண்டென்ட் அப்படின்னு ஒரு கிளாஸு க்ரியேட் பண்ணியிருக்கோம். எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ பேராகிராஃப்குள்ளே இண்டென்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ். ஸோ அதில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் இண்டென்ட் 40 பிக்சல் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு இண்டென்ட்னு ஒரு டைப் இருந்ததா, டெக்ஸ்ட் இண்டென்ட்னு. ஓகேவா? ஸோ அதுக்காக இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் இண்டென்ட் அப்படிங்கிற கிளாஸு. அதுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது, பேராகிராஃப்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதே மாதிரி லெட்டர். ஸோ லெட்டர் ஸ்பேஸிங், ஒவ்வொரு லெட்டருக்கு எல்லாம் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும் அப்படின்னா 4 பிக்சல். ஸோ டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னா
உங்களுக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேசிங், இது அதிகமாக இருக்கும், லெட்டர் ஸ்பேசிங் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஏ பி அது ரெண்டு கடையில டிஸ்டன்ஸ் தான் இந்த 4 பிக்சல். அடுத்தது லைன் ஹைட்டு. லைன் ஹைட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கு இடையில உள்ள ஸ்பேசிங் அது 10. நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் பிக்சல் கொடுத்தாலும் எடுத்துக்கும், வெறும் 10ன்னு கொடுத்தா பிக்சலாக தான் எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்தது வேர்டு ஸ்பேசிங். ஒவ்வொரு வேர்டு கடையில் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்னா அது 20 பிக்சல் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒயிட் ஸ்பேஸ் ஃப்ரீ. ஸோ ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நான் இப்போ அவுட்புட்டில் காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இதுதான். இங்கே பாருங்கள், இப்போ இதில் இந்த வேர்டுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் வரணும், ஸோ அதுதான் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் வந்து ப்ரீ போஸ்ட் 2 விதமாக இருக்குது. நான் ப்ரீ கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஸோ இங்கே திஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு முன்னாடியும் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. டெக்ஸ்ட்டுங்கிற அந்த வேர்டுக்கு முன்னாடியும் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது தேவைப்பட்டால் கொடுப்போம், மேக்ஸிமம் இது பண்ண மாட்டோம், தேவைப்பட்டால் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டைல் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸ்னு ஒரு கிளாஸு, வேர்டுன்னு ஒரு கிளாஸு, லைன்னு ஒரு கிளாஸு, லெட்டர்னு ஒரு கிளாஸு, இன்டென்ட்னு ஒரு கிளாஸை பேராகிராஃப்குள்ளே தனித்தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம எந்த பேராகிராஃபில் இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த பேராகிராஃபில் உள்ள கிளாஸுக்கு மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியாச்சு. பாடியை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஸோ ஒவ்வொரு கிளாஸில் நம்ம என்ன ஸ்டைல் பண்ணியிருக்கோமோ ஸோ அதுக்கான அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை டைப் பண்ணி அவுட்புட்டை பாருங்கள்.